ஹலோ மக்களே! இந்த சாட்டர்டே சினிமால நம்ம எந்தெந்த மூவிஸ்லாம் கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் அதுக்கப்புறமா நரிவேட்டை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி வாரம் வாரம் ரிலீஸ் ஆற படத்துக்கு கம்பேரிசன் வேணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். The Saturday Cinema. The Saturday Cinema. The Saturday Cinema. முதல்ல நம்ம ஏஸ் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ விஜய் சேதுபதியும், அப்புறமா ஹீரோயின் ருக்மிணி வசந்தும் வில்லனுங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட தப்பிக்கணும்னா ஒரு பெரிய அமௌண்ட்ட செட்டில் பண்ணிட்டு தான் வெளிய வரணும். ஸோ இதனால விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பெரிய ஹைஸ்ட்ட பிளான் பண்றாரு. கடைசியா அந்த ஹைஸ்ட் நடந்துச்சா இல்லையா? இவங்க 2 பேரும் அங்க தப்பிச்சாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுல நான் பாசிட்டிவா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ரொம்பவுமே எங்கேஜிங்கா போச்சு. அண்ட் யோகி பாபுவோட காமெடி சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பட் நான் நெகட்டிவா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே கொஞ்சம் லேக் அடிச்ச மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீனோட லென்த்லாம் ரொம்பவுமே அதிகமா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். வில்லனோட கேரக்டர் இன்னுமே எலிவேட் பண்ணி காட்டியிருந்தா இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பலமா சேர்ந்திருக்கும். பட் ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான படம் தான். அடுத்த அப்புறம் நம்ம நரிவேட்டை எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல தொழில்நுட்ப தாமஸ்க்கு வேலை இருக்காது. ஸோ அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே அவர் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலே அவர் ஒரு கான்ஸ்டபிளா ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க போலீஸ் ட்ரூப் எல்லாருமே சேர்ந்து பழங்குடி மக்கள் அவங்கள விரட்டணும் அப்படின்னு ஒரு முடிவோட போறாங்க. ஸோ அங்க ஒரு கலவரம் வெடிக்குது. கடைசியில என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையா இருக்கு. இதில நான் பர்சனலா என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொவினோ தாமஸ் அவரோட ஆக்டிங் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்லாம் படத்துக்கு ரொம்பவுமே பலம் சேர்த்துச்சு. படத்துல செகண்ட் ஹாஃப் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் நெகட்டிவா நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாத்தோட கேரக்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுலயே போயிடுச்சு. ஸோ அதனாலேயே சீனோட லென்த்ல அதிகமா இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி கதை காலத்துல கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்றது சகஜம். ஸோ இதனாலேயே இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்சா இருக்கு. நீங்க வேணுனா அந்த படத்த ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். பட் ஓவர் ஹைப் இல்ல. இந்த மாரி டைப்ல இருக்க படங்கள் நீங்க பார்த்துருந்தீங்க கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி கைஸ் இந்த 2 படத்துக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு. இதுல வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரிவேட்டைக்கு குடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ கம்பேர் பண்றப்போ நரிவேட்டை கொஞ்சம் மச் பெட்டர். ஆனா இந்த படத்தையும் நெனச்சிருந்தா இன்னும் சூப்பராவே பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த மாரி கதைக்களங்கள் நம்ம பார்த்து பழகுறனால கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இந்த படத்துல இருக்க ஒரு மேஜர் நெகட்டிவ். பட் ஏஸ கம்பேர் பண்றப்ப இந்த படம் நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 2 படத்துல எந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. The Saturday Cinema. The Saturday Cinema. The Saturday Cinema.